ராக திகழக்கூடிய மதிப்புறு முனைவர் கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்கு நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள் பல நூல்களுக்கெல்லாம் சொந்தக்காரர். கோவிந்தம்மாள் அம்மா அவர்கள் இப்படி பல நூல்களை இயற்றி அளித்திருக்கின்றாரோ, பேரும் புகழும் பெற்று திகழ்ந்திருக்கின்றாரோ, அதுபோலவே பானுமதி அம்மாவும் அற்புதமான கட்டளை கலித்துறை முதற்கொண்டு வெண்பா முதற்கொண்டு பல்வேறு மரபிலக்கணத்தை பின்பற்றி அற்புதமான நூல்களை எல்லாம் இயற்றி அளித்திருக்கக்கூடிய பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள் நம்மிடையே இன்றைக்கு பெரியாழ்வார் திருமொழியில் கண்ணனை நீராட அழைக்கின்ற அந்த காட்சிகளை நம் கண்முன்னே இன்றைக்கு கொண்டு வரப் போகின்றார். அந்த பாடல் திவ்ய பிரபந்தம் பாடல் ராகம் வேறு, நான் சொன்னது வேறு. அந்த திவ்ய பிரபந்தத்தை எப்படி பட்டர்கள் நம்முடைய திருத்தலங்களில் பெருமாள் திருத்தலங்களில் பாடுவார்களோ அந்த மாதிரி அம்மா அவர்கள் பாடி, அதில் மட்டும் இல்ல, திவ்ய பிரபந்தத்திலேயே எம்ஏ பட்டம் படித்தவர், முதுகலை பட்டம் பெற்றிருக்கின்றார். அவர்களால் பாடப்படுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். அவர்கள் இன்றைக்கு உரையாற்றவிருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்றைக்கு நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய இவாஞ்சல் மனோகரன் ஐயா அவர்களுக்கும், செல்வன் ஐயா அவர்களுக்கும், அறிவன் பிணிதீர்ப்பான் ஐயா அவர்களுக்கும், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணைந்து செல்லக்கூடிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மையார் அவர்களுக்கும், இணைப்புரையாளராக இருந்து மிக அழகாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய செல்வம் ஐயா அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் என்று சொல்லலாம் இனிமேல் நம்முடைய அசோகன் ஐயா அவர்களை. அப்படி ஒளிப்பதிவாளராக மிக திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களையும் நான் மனமாற வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். இன்றைய பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய அம்மையார் பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள், அந்த பானுமதி ராமகிருஷ்ணன் என்ற பெயர் இணைவின் சிறப்பை பற்றி நான் முன்பே ஒரு நாள் பேசியிருக்கிறேன். அதை போல் பல திறன்கள் ஒருமுகமாக வாய்க்கப்பட்ட அம்மையார் அவர்கள் இன்று உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நம்முடைய அரங்கத்திலே வந்து இணைந்திருக்கக்கூடிய அறிவன் ஐயா, நம்முடைய எவாஞ்சலின் மனோகரன் ஐயா, இன்னும் மற்றும் இணைய இருக்கக்கூடிய பேரறிஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவிக்கிறேன். இன்று அம்மா பேச இருக்கக்கூடிய தலைப்பு பெரியாழ்வாரின் பெரிய திருமொழியில் கண்ணனை நீராட அழைத்தல். இந்த பெரிய திருமொழி பெரியாழ்வார், ஆழ்வார் 12 அதிகமான பாடல்கள், 11,102 பாடல்கள் திவ்ய முதலாயிரம் என்று சொல்லப்படும். திருச்சதகம் என்று சொல்லக்கூடிய வேறுபட்ட 2 நூல்கள் எழுதியிருக்கிறார். அப்படி எல்லாம் சேர்த்தால் பல 1000 பாடல்கள் ஒருங்கமையக்கூடிய அதிகமான பாடல்களை பாடியவர் என்பதாலும், மூத்த பல செய்திகளுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் என்பதாலும் அவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர். அவர் பிறந்த பொழுது இந்த உடம்புல, மனித உடம்புல இந்த சட நாடி, நம்ம அறிவன் ஐயா அறிவார், சடம் என்ற நாடி முதல்ல துடிக்க ஆரம்பிக்குமா. அது துடித்தால் தான் குழந்தைங்க அழ ஆரம்பிக்கும். அந்த சடநாடி துடிக்க ஆரம்பிச்சு குழந்தை அழ ஆரம்பித்த பிறகுதான் இயக்கம் தொடங்குகிறது என்று சொல்கிறார்கள். நம்முடைய பெரியாழ்வாரை பொறுத்த வரையிலும் அவர் பிறந்தப்ப அந்த சடநாடி துடிப்பு என்பதே இல்லையாம். குழந்தை அழவே இல்லை, எந்த பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே அமைதியா கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தார். ஆனா எல்லா மற்ற இயக்கங்களும் இருந்தது. ஆகையினால் அவருக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் சடகோப்பன் என்று பெயர் வைத்தார். அவர் வளர்ந்து பல காலம் தவம் செய்து பரமனாகிய திருமாலை தன்னுடைய அன்பால் கட்டி போட்டதுனால
அங்குசம் போல் யானையை வளர்க்கும் அடக்கும் அங்குசம் போல தன்னுடைய அன்பை பயன்படுத்தி இறைவனை தன்மையப்படுத்தியதனால் அவருக்கு பராங்குசன் கூட பேரு. இன்னும் பல பேர். அந்த 4 வேதங்களையும் தமிழிலே அவர் திவ்ய பிரபந்தமாக ஏற்றினார் என்று சொல்லப்படுகிறது. அதனால அவருக்கு வேதம் தமிழ் படுத்த ஆழ்வார் என்று கூட பெயர். அப்படி அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அத்தகைய பெரியவர் நம்முடைய சிற்றிலக்கிய வரலாற்றிலே, தமிழ் இலக்கிய வரலாற்றிலே, சிற்றிலக்கியங்களிலே பல சிற்றிலக்கியங்கள் தோன்றுவதற்கு முதல் காரண கர்த்தாவாக அவர் இருந்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக உலா பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் என்பது தனக்கு பிடித்த ஒரு இறைவன் அல்லது தலைவன் அல்லது அரசன் இவர்களை குழந்தையாக பாவித்து கொண்டு அவர்களுடைய பருவத்தை 10 பரிவங்களாக பிரித்து கொண்டு இந்த குழந்தையை இந்த தேவர்கள் காக்கட்டும் என்று காப்பு, தாலாட்டுவது தாளப்பருவம், அடுத்தது செங்கீரை பருவம், சப்பானி பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், முத்தப்பருவம் மற்றும் இன்னும் ஒரு பருவம் இருக்கிறது. செங்கீரை அம்புலி பருவம் என்று இந்த 7 பருவங்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் ஒன்றாக இருக்கும். அதன் பிறகு பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்று சொன்னால் அதற்கு ஊசல், அம்மானை, கழங்கு என்ற 3ஐ சேர்ப்பார்கள். ஆண்பால் என்று சொன்னால் சிற்றில், சிறுதேர், சிறுவரை என்று சேர்ப்பார். இப்படி முறையாக அமைத்து பாடப்பட்ட பிள்ளைத்தமிழ் நூல்கள் தோன்றுவதற்கு நம்முடைய பெரியாழ்வார் தான் காரண கர்த்தாவாக இருந்திருக்கிறார். அவர் தம்முடைய நூலிலே பல, அதாவது இப்படிப்பட்ட முறை வைப்பு முறையாக அவர் பாடவில்லை. ஆனால் அதற்கான ஒரு கருத்து கருவூலமாக அது இருந்திருக்கிறது. அவர் பாடும் பொழுது தாலாட்டு பற்றி பாடியிருக்கிறார். இந்த குழந்தைங்க கண்ணை மூடிட்டு கண்ணு பூச்சின்னு காட்டி விளையாடுவோம். அந்த மாதிரி அந்த அப்புச்சி காட்டல், அப்புறம் தளர்நடை பருவம், அப்புறமா நீராட அழைத்தல், அம்புலி பருவம் இருக்கிறது, புல்லாங்குழல் ஊத வருகிறாய் வா என்று கூப்பிடுவதாக இருக்கிறது, தாய்ப்பால் உண்ண வருவாயாக என்பது அம்மம் உண்ண வாராய் என்று பாடுவார். அப்படி பாடக்கூடிய பாலாட்டு ஒரு 10 பாட்டு இருக்கு. அப்புறம் காது குத்துறதுக்கு காதணி அணிவிக்கிறதுக்கு வருக அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். இப்படி வேறு வேறு பொருள்கள் சார்ந்த 10 பாடல்கள் மூலமாக பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக பாவித்து மிக அற்புதமான கண்ணனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் அந்த பாட்டுல வச்சிருப்பார். இப்ப நம்ம அம்மா கடவுள் வாழ்த்தா பாடின பாட்டுல கூட கண்ணனுடைய திருவிளையாடல், அதாவது குழந்தைங்களை ஏமாத்துவோம் குளிக்கிறதுக்கு வான்னு சொன்னா அதுங்க அடம் பிடிச்சா நான் அப்ப சுட்டு வச்சிருப்பேன், தரமாட்டேன், வா வந்து குளிச்சின்னா தரேன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒரு பாடுவது போல அழகான பாடல்கள். 10 பாட்டு தான். அதனால அது பானுமதி அம்மா அவர்கள் இந்த 10 பாட்டுல நான் 2 பத்தி பேசிட்டேன்னா அம்மாவுக்கு பாவம் இடைஞ்சலாகிவிடும். அவருடைய வாக்கிலே கேட்பது போல் இருக்காது நான் பாடுவது, பேசுவது, சொல்வது. ஆகையினால் அவர் அந்த துறையிலே துறை போகிய வல்லுனர். அவர் வாயால் நாம் பெரியாழ்வாருடைய நீராட வருமாறு கண்ணனை அழைக்கக்கூடிய யசோதையினுடைய வாய்ச்சொற்களை அற்புதமாக கேட்டு மகிழ்வோம் என்று கூறி அம்மா அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்தும் கூறி வரவேற்கிறேன். வாருங்கள் அம்மா. இந்த அரிய வாய்ப்பினை அளித்த இந்த தளத்திற்கு நான் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி அம்மா. மிக அற்புதமானதொரு தொடக்கம். அம்மா அவர்களுடைய தலைமை உரை எப்பொழுதுமே மிகச் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதுபோலத்தான் இன்றைக்கும் பல கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்ததாக இன்றைக்கு சிறப்புரையாக நம்முடைய பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள் பெரியாழ்வார் திருமொழியில் கண்ணனை நீராட அழைத்தல் என்ற அந்த தலைப்புக்கேற்ற மாதிரி செய்திகளை, கண்ணனை நம் கண்முன்னையே கொண்டு வருவதற்கு அவர் முனைகின்றார் என்பதை
அவருடைய தோற்றத்திலே நமக்கு தெரியும். அன்றைக்கு அப்படிதான் அவர் பேச போறாங்க. அதை நம்ம கேட்டு மகிழலாம். நல்ல சந்தோஷமான அந்த மகிழ்வான தருணங்களை இனிதே அசை போடுவதற்கும், ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி அந்த கதைகளை கேட்டு மகிழ்ந்தோமோ அது போன்று ஒரு அற்புதமான தருணத்தை இன்றைக்கு இந்த வேளையில் நாம் பெற்றிருக்கின்றோம். அவ்வகையில் அம்மா அவர்களை இன்றைக்கு பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா. ஆண்டவர்கள் நிறைந்த இந்த அவைக்கு தலை வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. அனைவருக்கும் வணக்கம். இன்று பெரியாழ்வார் திருமொழியிலே 2ஆம் பத்து 4ஆம் திருமொழி கண்ணனை நீராட அழைத்தல் என்ற பாசுர வழியிலே பார்க்க போகிறோம். இது பாடுவது பெரியாழ்வார் யசோதை பாவனையிலே பாடுகிறார். யசோதை கண்ணனுடைய தாய். அந்த பாவனையில இவர் பாடுகிறார். அண்டங்களை எல்லாம் படைத்து காத்து அழித்து மீண்டும் படைத்து என்று அழகிலா விளையாட்டாய் செய்து வருகிற பரம்பொருள். அந்த பரம்பொருள் தான் இங்கே கண்ணனாய் ஆயர்பாடியிலே வளர்ந்து வருகிறது. அங்கே குறும்புகள் செய்து அசுரவதம் செய்து குன்றுகுடை பிடித்து ஆணிரை மேய்த்து புல்லாங்குழல் ஓதி ஆட்சியர் மனதை கொள்ளையடித்து இப்படி அநேக லீலைகள் அனுதினமும் விதவிதமாய் ஆயர்பாடியிலே அரங்கேறி கொண்டிருக்கிறதாம். ஒரு மாயா ஜாலம் போல அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதிக ஞானம் இல்லாத ஆனால் தூய அன்பு நிறை வெள்ளந்தியான அந்த ஆயர்களிடையே மாய கூத்துகள் புரிந்து நிற்கிறான் இந்த ஆயனாய் வந்த மாயன் நம்முடைய கண்ணபிரான். எங்க நம் ஆண்டாள் தன்னை ஆயர் சிறுமியாகவே வரித்து கொண்டு பெண்களை துயில் எழுப்பி நீராடி நோன்பிருந்து கண்ணனை தரிசித்து கண்ணனையே அடைந்து பேறு பெற்றாலோ அதை கிருஷ்ணானுபவம் என்று ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள். பாவை நோன்பின் பலனே அந்த கிருஷ்ணானுபவம் தான் என்று சொல்கிறார்கள். அத்தகைய கிருஷ்ணானுபவம் இயற்கையாகவே அந்த ஆட்சியர் குல பெண்களுக்கு கிடைத்து வந்ததாம். பிரத்யட்சமாக பரம்பொருளோடு கூடி குழாவி அவனுடைய திருமேனி ஸ்பரிசம் திருமேனி தீண்டல் கிடைத்தது அவர்களுக்கு. அவனது வாய்மொழி, குறும்பு புன்னகை, விளையாட்டுகள் எல்லாமே அவர்கள் அறியாமலே வாய்த்திருந்தது. அது அவர்களுடைய தூய அன்புக்கு கிடைத்த ஒரு பெரும் பரிசு. அன்பெனும் வலையுள் அகப்படும் மலையே என்றுதான் இறைவனையே பாடுகிறார்கள். அவன் உயர்வர உயர்நலம் உடையவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அவ்வளோ உயர்ந்தவன். ஆனாலும் 10 அடியவர்க்கு எளியவன், நினைந்த எல்லா பொருட்களுக்கும் வித்தானவன், எல்லா உயிர்களுக்கும் தாயானவன் பரம்பொருள். சரி, அவன் ஏன் அவதாரம் எடுத்து வர வேண்டும் இந்த பூமிக்கு? சர்வசக்தி படைத்த இறைவன் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நினைத்தபடி செய்து முடிக்கிற வல்லமை உள்ளவன். இருந்த இடத்தில் இருந்தே இந்த தீமை செய்கிற அசுரர்களாம் அழிய கடவன் என்று அவன் சங்கல்பித்தானால் அந்த சங்கல்பத்தாலேயே இந்த அசுரர்களாம் இங்கு அழிந்து போவார்கள், முடியும் அது அவனால். ஆனால் இவன் இங்கே மனிதனாய் பிறந்து படாத பாடுபட்டு நடையாய் நடந்து, அதுவும் ராமராவத்துல காட்டிலும் மேட்டிலும் நடந்து இதை ஆழ்வார்கள் எல்லாம் முகந்து பாமாலை பாடி உருகுகிறார்கள். இப்படியெல்லாம் இந்த பரம்பொருள் இப்படி நடந்து நமக்காக இந்த படாத பாடுபட்டு செய்கிறார்னே. நமக்கெல்லாம் இந்த பாமாலை எல்லாம் தெரியாது. பூமாலை தருவோம் இந்த பெருமாளுக்கு. சில பேரு செருப்பு மாலை கூட தருவாங்க. அது அவர்களுடைய ஒரு பழக்கம். சகசரநாம அர்ச்சனைக்கு பதிலா கீழ்மையான வசவு சொற்களாலே திட்டுவார்கள். அவனுக்கு எல்லாமே ஒன்றுதான். அவனுக்கு இந்த மாதிரி தேவை கிடையாது. எதுவும் நமக்கிட்ட இருந்து எதுவும் போய் தான் அவனுக்கு ஒரு தேவை பூர்த்தி ஆகணுங்கிற கிடையாது. ஆனால் இத்தனைக்கும் நடுவில்
அவன் வருவதனுடைய தாற்பயம் என்ன என்றால், கிருஷ்ணனே சொல்கிறார் கீதையில், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகங்கள் தோறும் நானே என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன். எதற்கு? துஷ்டர்களை அழித்து சாதுக்களை ரட்சிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. நேரில் வந்து செய்தால்தான் அதனுடைய அருமை தெரியும், உண்மையாக நம்புவார்கள். இப்போது இதையே பொய் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்களோ, அதனால நேரிலே வந்து உண்மையாக நம்புவார்கள் என்று நேரில் வந்து இந்த பரம்பொருள் கண்ணுக்கு புலனாகும்படி மனித சட்டை தாங்கி வந்து உலவுகிறானாம். அப்படி கருணையோடு வருகிற அவனை பாடி பாடி கொண்டாடுகிறார்கள் ஆழ்வார்கள். அதிலும் பெரியாழ்வாருடைய நிலை என்பது, தாயினும் சால பரிந்து நின்று கண்ணன் நாயர்பாடியிலே குழந்தையாய் அவதரித்ததிலிருந்து தொட்டிலிட்டு தாளாட்டியது திருமேனி அழகினுடைய வர்ணனை. அம்புலி பருவம், செங்கீரை பருவம். செங்கீரை பருவம்னா தலையை ஆட்டி ஆட்டி குழந்தை அந்த ரசிக்கிறது அது. அப்புறம் அப்பூச்சி காட்டுதல், சப்பானி பருவம், கை கொட்டுதல், தலநடை பருவம் என்று காது குத்தி நீராட அழைத்தல், தலைவார அழைத்தல், பூச்சூட்டு அழைத்தல் என அந்த குழந்தையை அப்படி கொஞ்சி 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 ஒவ்வொரு பருவத்தையும் அந்த அந்தி நேரத்திலே காப்பிடுதல். அப்புறம் அந்த மாடு மேய்க்க அனுப்புனா, மாடு மேய்ச்சிட்டு அந்த மாலை நேரத்துல திரும்பி வரானா, அது கூட ஒரு அழகா அனுபவிக்கும். இப்படி ஒவ்வொரு அவனுடைய வளர் பருவத்தையும் அவனது லீலைகளையும் இணைத்து இணைத்து அனுபவித்து பாடுகிறார் பெரியாழ்வார். அப்படி ஒரு அனுபவமா இருக்கு. பிள்ளைத்தமிழ் என்கிற சிற்றிலக்கிய வகையாக பார்த்தாலும் கூட பாட்டுடை தலைவன் இங்கே பரம்பொருள் என்பதினாலே இதனை பக்தி இலக்கியமாகவே கொண்டாடுகிறார்கள், கொண்டிருக்கிறார்கள் நம் முன்னோர். இந்த பக்தி இலக்கியம் என்ற வகையிலே இதை வரிசைப்படுத்தி இருக்கிறார். இதிலே கண்ணனை நீராட்ட அழைக்கிற பகுதி 10 பாசரங்கள் இருக்கின்றன. அதைத்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த நீராடுதல் அப்படின்னா அந்த ஆச்சாரம்லாம் பெருசா கிடையாதான் அந்த ஆயர்பாடி மக்களுக்கு. மாடு கன்றுகள் மேய்த்தல், அந்த பால் கறந்து பாலா விற்கிறது, தயிராக்கி கடைந்து வெண்ணெய் எடுத்து விற்கிறது, நெய்ய விற்கிறது, பால், தயிர், மோர் இதை விற்றல், இதுதான் அவர்களது அடிப்படை வாழ்க்கை முறை. இதுல சொல்லுவாங்கல்ல, தீவிலிக்கு தான் தலைக்கு குளிப்பாங்க, கார்த்திகை தான் மேல குளிப்பாங்க, கழுத்தோடு குளிப்பாங்கன்னு ஒரு கிண்டலுக்கு சொல்றது. அந்த மாதிரி தான் குளிப்பது என்பது அப்படி ஒரு அன்றாட நடைமுறையாக தெரியவில்லை. ஏன்னா அந்த அவ்வளவுலாம் ஆச்சாரம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ தயிர் சாதம் மற்ற கலவி சாதம் தான் கொடுத்து கட்டி தூக்குல வச்சு கட்டி அனுப்புவாலாம் மாடு மேய்க்கிறதுக்கு கண்ணனை. அங்க போய் எல்லாரும் மதியம் எல்லாரும் இப்படி வட்டமா உட்கார்ந்துட்டு அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸை திறந்து இந்த கை இடுக்குல கலர் கலரா ஊர்க்காய் இருக்குமா, இந்த ஊர்க்காயில ஒரு கடி, நம்ம சோத்துல ஒரு வாய், அப்படி யாரோட டப்பால இருந்து யார் வேணா எடுத்து சாப்பிடுவாங்களாம். என்ன ஒரு எளிமை பாருங்க. ஒரு பரம்பொருள் இப்படி உட்கார்ந்துட்டு எப்படி எல்லாம் பூஜை நடக்கிறது இந்த கருவறைகளிலே, என்ன மாதிரியான அன்னங்கள். அவன் அங்க உட்காந்துட்டு இந்த ஆயர்பாடி பிள்ளைகளோடு ரவுண்டா உட்கார்ந்து அவன் டப்பால இருந்து அள்ளி சாப்பிட்றானா, இவன் டப்பால இருந்து அவன் சாப்பிட்றானா. இப்படி அவர்கள் வாழ்க்கை முறை இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. அப்படியெல்லாம் கலந்து பழகி இருக்கிறான் கண்ணன். இதை இந்த அடிப்படையில இந்த பாசுரங்களை பார்க்கணும். அந்த அப்படிப்பட்ட ஒரு எளிய அன்பிலே அவன் அந்த ஆயர்பாடியிலே கலந்து கிடந்தான் கண்ணன். அவனை இந்த யசோதனை எப்படி அழைத்து கொஞ்சி கெஞ்சி அழைக்கிறாள் அப்படின்னு அந்த 10 பாசுரங்களையும் 10 விதமா கூப்பிடுறார். ஏன்னா அந்த சின்ன குழந்தை அது அப்படி ஏதாவது சொல்லிதான் கூப்பிடணும். எப்ப டிம்கி கொடுக்கலாம் ஓடலான்னு தான் பாக்குது. அப்ப ஆரம்பிக்கிறத எப்படி, வெண்ணெய் அலைந்த குணுங்கும் அப்படின்னு ஆரம்பிக்குது. கண்ணன் என்றாலே வெண்ணெய் தான் நினைவுக்கு வரும் இல்லையா? அரே அவன் ஏன் இவ்வளவு வெண்ணெய் விழுங்குகிறான், ஏன் இவ்வளவு போய் வெண்ணெய் சாப்பிடணுங்க அந்த ஆயர்பாடிக்கு வந்து. இதுக்கு நம்மாழ்வாரும் ஒரு அற்புதமா ஒரு நயமான ஒரு பாடம் சொல்கிறார் பாருங்கள். பிரளய காலத்துல இந்த மண்ணை எல்லாம், அதாவது இந்த பூமியெல்லாம் விழுங்கி வயிற்றுக்குள்ளே வைத்திருந்தானாம். நீங்க பார்த்துக்கலாம், இந்த ஆளிலை கண்ணன் என்று இந்த ஆளிலை போட்டு அதில் சின்ன குழந்தை ஒன்று இந்த கால் கட்டை விரலை வாயிலே வைத்துக் கொண்டு ஒரு வடிவம் ஆளிலை கண்ணன் ஒரு வடிவம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு சிறிய ஆளிலை, அதற்குள்ளே ஒரு குழந்தை துயில் கொள்கிறதாம். அதன் வயிற்றுக்குள்ளே அத்தனை உலகங்களும் மண் எல்லாம் இருக்குதாம். அது கால் கட்டை விரலை வாயில் வைத்து கொண்டிருக்க. அது எதுக்குன்னா, திருவிக்கிரம அவதாரத்துல இந்த பெருமான் தான் உலகங்களை எல்லாம் இந்த பாதத்தினாலே இந்த அடியாலே அளந்து கொண்டான். அப்போ அவனுக்கு தெரியும் இல்லையா,
இப்போ இதுல இவன் வயிற்றுக்குள்ள இந்த உலகத்தை எல்லாம் உள்ள அனுப்பிட்டு கரெக்டா எல்லாம் வந்துருச்சான்னு அந்த காலுக்கு தானே தெரியும். ஏன்னா கால் தான் அப்படி அது அளந்து வச்சிருக்குது எல்லாத்தையும். அப்ப அது எல்லாம் உள்ள வந்துருச்சான்னு இந்த கால் கட்டவர்களை பார்த்து வச்சு பாத்துக்கிறான். கரெக்டா எல்லாம் அளந்தமே. அப்போ அந்த மண்ணெல்லாம் உள்ள வந்துருச்சா, அது பாரு கால் கட்டை விரலை வைத்து கொண்டிருப்பதுக்கு கூட ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. அப்போ அந்த காலுக்கு தெரியுமா என்ன உலகில் அளந்தோ எல்லாம் வந்துருச்சா கரெக்டா உள்ள. அதுக்குதான் கால் விரலை வாயில வச்சு பாக்குறானா. இப்ப பிறக்கிற சின்ன குழந்தைகள் கூட அந்த கண்ணபிரான் பண்ண வேலை தான் எல்லாம் பாத்தீங்கன்னா கால் கட்டவரலை வச்சு முதல்ல செய்யற வேலை கால் கட்டவரலை எடுத்து வாயில வச்சு சுப்பிட்டு. அப்போ எல்லாம் இது கண்ணன் செய்வதை இந்த குழந்தைகள் செய்கிறதாக சொல்லுவார். அடுத்து பிரளய காலம் முடிஞ்சிருச்சு, சிருஷ்டி காலம் வந்துருச்சு. வயிற்றுக்குள் இருந்த உலகங்களை எல்லாம் அவன் உமிழ்ந்து மீண்டும் நிலைநிறுத்துகிறானா. இதை சொல்ல வந்த நம்மாழ்வார் சொல்லுகிறார் பாருங்கள். உண்டாய் உலகேழ் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணெய் சிறு மனிதர் உவளையாக்கை நிலையெய்தி மண்தான் சோர்ந்தது உண்டேலும் மனுஷர்க்காக உம்பீர் சிறிதும் அண்டா வண்ணம் மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே. அப்ப நீ அளந்த முதல்ல உண்ட உலகத்தை அப்புறம் திருப்பி உமிழ்ந்து அதை நிலை நிறுத்தின. அது அந்த உள்ள போனுச்சு இந்த மண்ணு எல்லாம் வெளியில உமிழ்ந்து எல்லாத்தையும் நிலை நிறுத்திட்ட. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு வயிற்றுக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஒத்துக்காத உடம்பு. அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆயர்பாடியில அந்த வெண்ணெயை விழுங்கி, ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் மண்ணு சாப்பிட்டுச்சுன்னா அது கழிசல் பிடுங்கிட்டு சொல்லிட்டு அதுக்கு வெண்ணெய் கொடுப்பாங்களாம். அந்த வெண்ணெய் உள்ள போய் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற மண்ணை எல்லாம் கூட கரைச்சி வெளியில கொண்டு வந்துருமா அப்படின்னு அந்த சின்ன குழந்தைக்கு வெண்ணெய் கொடுப்பார்கள். மண்ணு திங்கிற குழந்தைகளுக்கு வெண்ணெய் கொடுப்பதாக ஒரு விஷயம் இருக்கு போல. அதுக்காக தான் அப்படி சிறிதும் அண்டா வண்ணம் மண் கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே அப்படின்னு நம்மாழ்வார் கேட்கிறார். எங்க வெண்ணெய் சாப்பிட்டதுக்கு எங்க விடை கிடைக்குது பாருங்க நம்மாழ்வார் பாசுரத்துல. அப்போ மண்ணை உண்ட கிருஷ்ணன் அதை உமிழ்ந்து உலகங்களை படைத்த பிறகு கண்ணனாய் ஆயர்பாடியிலே பிறந்து அந்த மண்ணெல்லாம் கரையும்படி அந்த வெண்ணெயை வாரி விழுங்குகிறானாம். என்ன ஒரு ஆழ்வாருடைய நயமான கற்பனை பாருங்கள். அவருடைய பரம பக்தியின் பின்னாலே இந்த நயமான கற்பனையும் ஒளிந்திருப்பை இரண்டையும் இணைத்து பார்த்து நம்ம அனுபவிக்கலாம். அப்படி அவன் இங்க வருவோம், பெரியாழ்வார் பாட்டுக்கு வருவோம். வெண்ணெயை வாரி விழுங்கிட்டு என்ன பண்ணுவானா, அப்படியே அந்த கையை மேல தொடச்சு போனான். வெண்ணெயை சாப்பிட்டுட்டு கை கழுவுற வேலையெல்லாம் கிடையாது. அப்படியே மேல தொடச்சிக்கிட்டு விளையாட போறான் புழுதியில. அந்த புழுதி வேற மேல அப்பி இருக்கு. இந்த வெண்ணெய் பிசு பிசுப்பு இதுல புழுதியும் அப்பி எப்படி இருக்கும் மேனி. அதோட விளையாடுனாம அப்படியே போய் படுத்து தூங்கிடுவானா. எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவானா. அப்போ தூக்கத்துல மேல அரிக்குது. அந்த புழுதியும் அந்த வெண்ணெய் பிசு பிசு சேர்ந்து அரிக்குது, போட்டு தேய்ச்சிக்கிறானா ராத்திரி தூக்கத்துல. இதை யசோதை பார்த்துட்டு இன்னைக்கு சொல்றா, இன்னைக்கு இந்த வேலை நடக்காது, நீ குளிச்சுதான் ஆகணும், வந்துரு அப்படின்னு சொல்ற. அப்படி எப்படி கூப்பிடுறது? வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் வட்டேன். எண்ணெய் புளிப்பழம் கொண்டிங்கு எத்தனை போதும் இருந்தேன். நன்னலறிய பிரானே நரனா நீராடவாராய். இப்படி ராகம் பாடிட்டு இருந்தானா அந்த குழந்தை எப்படியோ தப்பிச்சு ஓடியே போயிடும். அப்போ அந்த குழந்தை அதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் ராகம் பாடிட்டுலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் கண்டிஷனா இருந்தா தான் அதை பிடிச்சி வச்சு அதை குளிப்பாட்ட முடியும். அதுக்குன்னு வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் வட்டேன். எண்ணெய் புளிப்பழம் கொண்டு எத்தனை போதும் இருந்தேன். நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராய். அதுக்கு போய் சண்டை போடவும் முடியாது. ஏன்னா சுத்தமா ஏதாவது கொஞ்சம் குரல்ல ஒசத்துனா, கையை அப்படி ஒசத்துனா போதுமா, அப்படியே தண்ணி கலகலன்னு வந்துருமா. கிருஷ்ணனுக்கு அப்படியே நடிப்பானா, அப்படியே அழுகுறாம. அதனால அப்படியே அவன்கிட்ட நடக்கல. என்னதான் பண்ணுவா இந்த யசோதை. அப்படியே 10 பாசரத்திலையும் பாருங்க அவ்வளவு நயமா சொல்லி சொல்லி கூப்பிடுற அவளை எப்படின்னு ஒன்னா பார்க்கலாம். இந்த முதல் பாசரத்துல அம்மா மியூட்ல போயிட்டீங்க. எதுல இருந்துமா? இப்பதானா முன்னாடியே? ஒரு நிமிடம். இப்படி இந்த வேலை நடக்காது. இன்னைக்கு நீ பண்ண முடியாது. இன்னைக்கு நீ குளிச்சுதான் ஆகணும். அந்த எண்ணெயும் புளிப்பழமும் கொண்டு வைத்து உன்னை நீ வச்சுட்டு நான் எவ்வளவு நாளையா காத்துட்டு இருக்கேன். நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராயின்னு இந்த முதல் பாசுரத்துல கூப்பிடுற. கண்ண
அதுக்கு மசியில அடுத்த பாசுரத்துல என்ன சொல்றாரு, உனக்கு இன்னைக்கு இன்னைக்கு உன்னுடைய நட்சத்திரம் இப்ப திருவோண நட்சத்திரம் தான். ஆனா இந்த கண்ணன் ஆயர்பாடியில பிறந்து கண்ணனுடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். ஆனா உண்மையா பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம்ங்கிறது திருவோண நட்சத்திரம் தான். அப்போ இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், இன்னைக்காவது நீ குளிச்சுதான் ஆகணும். அப்ப திருவோண நட்சத்திரம் பெருமாள் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா திருமஞ்சன் ஆகும் பெருமாளுக்கு. அப்ப அத மாதிரி இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் வந்துருச்சு, நீ அப்ப குளிச்சுதான் ஆகணும் இன்னைக்குன்னு அடுத்த பாசுரத்துல கூப்பிடுறா. கண்டுகளோட செவியில் கட்டெரும்பு பிடித்திட்டால் தெண்டி கெடுமாயில் வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன். இந்த கண்ணு குட்டியில எல்லாம் என்ன பண்றானா, அந்த பிடிச்சி இது காதுல கட்டெரும்பை விட்டுருவானா. அது உடனே என்ன பண்ணி இந்த பசங்களோட சேர்ந்துக்கிட்டு இதுங்களாம் அந்த கன்று குட்டிகிட்ட போய் அந்த மாதிரி விளையாடுது, அதுங்கெல்லாம் தெரிச்சு ஓடுது. அப்ப இப்படி அந்த கன்றுகள்லாம் ஓடுச்சுன்னா எப்படி அதுகிட்ட பால் கறந்து உனக்கு வெண்ணெய் கிடைக்கும்? நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, நீ வா வந்து நீ குளிக்க வந்து அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அழகா வந்து வீட்டுல குளிச்சு மெழுகி சாப்பிட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடாடுது. நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும். இந்த மராமரம்னா 2 மராமரம் நந்தகோபன் வீட்டு வாசல்ல நிக்குது. 2 மராமரங்களும் 2 அதற்குள்ள 2 கந்தர்களுடைய சாபத்தினாலே இங்கே இவனுடைய காலடி பட்டு இந்த சாப விமோசனம் அடைய வேண்டும் என்று காத்து நிற்கிறார்கள் மராமரமாக. இந்த இவன் வந்து வெண்ணெய் திருட்டிட்டு இப்படிலாம் குறும்பு பண்றான்னு யசோதை என்ன பண்ணா, பிடிச்சு ஒரு நாள் நல்ல உரலோட கட்டி வச்சுட்டான். இவன் இன்னும் அழுகுறான், நடக்கல, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி உரலோட கட்டி வைத்து விட்டார். இவன் பார்த்தான், அந்த அப்படியே உரலையும் சேர்த்து இழுத்துக்கிட்டே அப்படியே தவழ்ந்து போறானா. போயிட்டு அந்த மரம் அந்த 2 மரத்துக்கு நடுவுல போறான். போற முடியுமா? இது வேற இருக்குது, உரல் வேற இருக்கு, வரல. உதச்சி இழுக்கிறான். அவனுடைய காலடி உழைப்பட்டு அந்த 2 மராமரமும் சாய்ந்து அதற்குள்ளிருந்த கந்தர்வர்கள் சாப விமோசனம் பட்டு போயிட்டாங்களாம். அந்த வரலாறு தான் இந்த பாட்டுல சொல்றா. நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் என்று நீ நீராட வேண்டும். அது ஓடாத வாரான்னு கூப்பிடுறா. இந்த பாட்டுல அதை சொல்லி கூப்பிடுறா. அடுத்த பாட்டுல இன்னும் அவனுடைய லீலைகளை எல்லாம் சொல்ற. நீங்க நல்லா கவனிக்கணும். இது பாடுறது பெரியாழ்வார். யசோதை பாவனையில பாடினாலும் பெரியாழ்வார் பாடுவதனாலே அவனுடைய லீலைகள், இப்ப மராமரம் சாய்த்தது அந்த இது மறைஞ்சதெல்லாம் வந்து யசோதைக்கு தெரியும். இருந்தாலும் இன்னும் சில லீலைகள்லாம் சொல்லும் பொழுது அவனுடைய உண்மையான அவனுடைய திருவோண நட்சத்திரம், அவன் வந்து பெருமாளுடைய அவதாரம், இதையெல்லாம் இணைத்தவர் பாடுகிற பாட்டுல செய்திகள் வருதுன்னா அது பெரியாழ்வார் பாடுவது. பெரியாழ்வார் யசோதையோட பாவனையில இதை நீங்கள் இரண்டையும் இணைத்துதான் நீங்கள் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பேச்சு முளை உண்ண கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முளை தந்தேன். இப்போ பேச்சு பால் கொடுக்கிற மாதிரி, தாய்ப்பால் கொடுக்கிற மாதிரி வந்து இந்த யசோதை உருவத்தை எடுத்து வந்து அந்த முளையிலே நஞ்சை தடவி கொண்டு இவனை பால் குடிக்க வைத்து இவனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். இவன் என்ன பண்ணா, தாய்ப்பால் குடிக்கிற மாதிரி அவனுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சி விட்டான். இத பார்த்தா எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. யசோதைக்கே ஒரு பயம். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 மாசத்து குழந்தை, ஒரு பேய் மகளை பார்த்தா பிரம்மாண்ட உருவமா கிடக்குது, இறந்து கிடக்குறாள். அது மேல ஏறி இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்குதான், ஒண்ணும் தெரியாத பிள்ளை, பச்சை பிள்ளை மாதிரி. உயிரை வாங்கினதே இதுதான் இந்த குழந்தை. அது மேல ஏறி விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே யசோதைக்கு பயம். ஆட்சியர்கள் என்ன பண்றாங்க, இந்த குழந்தை பார்த்து பயந்துருக்கும், இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு, குழந்தை பயந்துருக்கும், தூக்கி பால் கொடு என்று அந்த ஆட்சியர்கள்லாம் சொல்றாங்களாம். அவங்களாம் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு தாய்ப்பால் கொடுத்தேன், நீ என்ன பண்ண, இப்படி பேச்சின் உயிரை வாங்கி நின்றாய். அப்புறமா இப்ப உனக்கு குளிக்க ஒருத்தர் அதை சொல்லி கூப்பிடுறா. காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன். குழந்தைக்கு நீராட்டுவதற்கு எப்படி நீர் தயார் பண்றாங்களாம், காய்ச்சி அதுல நெல்லி கனியெல்லாம் இதெல்லாம் அந்த கொம்பு எல்லாம் போட்டு அந்த நீரை காய்ச்சி பதமான சூட்டுல வச்சிருக்கிறா. இப்படி கடாரத்துல பூரித்து வச்சிருக்கிறேன், தண்ணிய காய்ச்சி எல்லாத்தையும் போடுறதெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். வாய்த்த புகழ் மணிவண்ணா நீராட வாராய் அப்படின்னு கூப்பிடுறா. அடுத்த பாட்டுல என்ன சொல்றா, என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றா பாருங்க. மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு இத்தனையும் உனக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். என்னன்னா மஞ்சள்,
அந்த குழந்தைக்கெல்லாம் மஞ்சள் பூசி அந்த எந்த இதுவும் வராம அந்த ஒரு இது ஆன்டிபயோட்டிக் மாதிரி அதை பூசி, அதுக்கப்புறம் வாசனை வீசுகிற ஒரு சந்தனம் வச்சு, அப்புறம் செங்கண்ணீர் பூக்கள்லாம் சூடுறதுக்கு வச்சு, அப்புறம் வந்து கண்களில் இடுவதற்கு மை, இத்தனையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த குழந்தைய குளிப்பாட்டுவாங்க. ஏன்னா குளிப்பாட்டி உடனே தொடச்சிட்டு அதுக்கு அந்த அந்த இதெல்லாம் மேல பூசுறது, இந்த வாசனை பொருள்கள்லாம் அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீ வரணும். எப்படி வரணும்? கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து என்னென்ன பண்ண நீ? சகடாசுரன் ஒருத்தன் வந்தான். இந்த குழந்தை 3 மாச குழந்தை யசோதை படுக்க வச்சுட்டு போயிருக்கிறா ஒரு வேலையா. இது கையை காலை உதச்சுக்கிட்டு குழந்தைங்க கையை காலை உதச்சிட்டு படுத்திருக்கு. இந்த சகடாசுரன் சக்கர வடிவத்திலே ஆவேசித்து இது மேல மோதி இவனை கொன்று விட வேண்டும் என்று வருகிறான் வேகமாக. இது ஒண்ணும் பண்ணல, இது பாட்டு கையை காலை உதைச்சிட்டு இருக்கு. அந்த காலை உதைத்த அந்த உதையில அந்த சகடாசுரன் நொறுங்கி போய் விழுந்தானாம். அப்போ கஞ்சன் புணர்ப்பில் யாரு அனுப்புனது? யாரு? கஞ்சன், கம்சன் தான் அனுப்பியிருக்கான். அவனுடைய அனுப்பி வந்த அந்த கடிய சகடத்தை உதைத்து வஞ்சக பேய்மகள் தோன்ற பேச்சினையும் சாகடிக்கிற மாதிரி எல்லாம் இந்த லீலையெல்லாம் பண்ணியேப்பா. நீ வந்து இப்படிதான் செஞ்சு இந்த மாதிரிலாம் குறும்புகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற, மாய அசுர வதம் பண்ணிட்டு இருக்க. அப்படிப்பட்ட என்னுடைய மகனே, நீ வந்து இப்போ நீராட வேணும். இன்னைக்கு எல்லாம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குளிக்கிறதுக்கு, நீ அவசியம் குளிக்க வரணும் அப்படின்னு சொல்றா அந்த பாட்டுல. அடுத்த பாட்டுல என்ன சொல்றா? சரி, இப்படி இதெல்லாம் சொன்னா உனக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், மஞ்சள் வச்சிருக்கிறேன், சந்தனம் வச்சிருக்கிறேன், நீ இதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னா இது வராது. சரி, இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ஆசை காட்டலாம். சொல்லுவாங்க, லஞ்சம் வந்து கிளம்புறதே வீட்டுலதான். ஏன்னா குழந்தைகிட்ட உனக்கு முட்டாய் தருவேன், நீ இந்த வேலையை செய்யுன்னு சொல்றது. அப்போ ஏதாவது ஒன்று செய்தால் ஏதாவது ஒன்று கிடைக்கும், இது கிடைத்தால் தான் இதை செய்ய வேண்டும் என்று இந்த குழந்தைகளுக்கு இந்த அம்மாக்கள் தான் விதைக்கிறார்கள் என்று ஒரு வேடிக்கையாக ஒரு குற்றச்சாட்டு சொல்வார். அந்த மாதிரி இது யசோதை என்ன பண்றா? உனக்கு சாப்பாட்டுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன், தின்னல் உறுதியை நம்பி நீ பார். என்னென்ன வச்சிருக்கேன்? அப்பம், சிற்றுண்டி, அக்காரம் பாலில் கலந்த நல்ல ஒரு பால்ல கலந்து நான் வந்து அப்பம் சுட்டு வச்சிருக்கிறேன். நல்லா அழகா நல்ல சுவையா செஞ்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிடுறதுன்னா நீ வந்து குளிக்க வரணும். அப்படி நீ குளிக்க வரலன்னா செப்புல மென்முளையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர். இந்த ஊர்ல இருக்கிற இன்னும் ஆயர் பெண்டிகள்லாம் என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, என்னதான் சொல்லுவாங்க, என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கிறா பாரு, இப்படி குளிக்க கூட இல்லாம அழுக்கா தெரியுது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னத்தான் சொல்லி சிறுபுறம் பேசி சிரிப்பர். புறம் பேசி சிரிப்பாங்க என்ன பார்த்து. அந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாத. சொப்பட நீராட வேண்டும், சோத்தம்பிரான் இங்கே வாராய். நீ நல்லா அழகா குளிச்சு இன்னைக்கு தேய்ச்சி குளிச்சு சுத்தமா நீ இருக்கணும், நீ வர குளிக்கிறதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. அடுத்தது இன்னும் என்ன சொல்றா? அடுத்தது இந்த இதுல வந்து அப்பம் சுட்டு வச்சிருக்கேன் தரேன்னு சொல்லிட்டா. அடுத்த பாட்டுல கனிகள், அவனுக்கு பிடிச்ச நாவல் பழம் அந்த இதுதான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதெல்லாம் வந்து உனக்கு நிறைய கனிகள் பறித்து வைத்திருக்கிறேன், உண்ணுவதற்கு தருகிறேன், நீ வான்னு அடுத்த பாட்டுல கூப்பிடுறான். எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிராணி. என்னென்ன குறும்புகள் செய்யறானா கண்ணபிரான். அவங்க வீட்டுல போய் எண்ணெய் குடம் நெய் குடத்தை எல்லாம் உருட்டி விடுறானா. அப்புறம் இளம் பிள்ளை கிள்ளி அந்த யானையில தூங்கிட்டு இருக்குதான் குழந்தை, அதை போய் நைஸா கிள்ளி விட்டுருது. அது கத்தும். உடனே அவங்க அம்மா ஒரு வேலையா இருக்கிறவங்க ஒடியான்னு பாப்பாங்க. இவன் அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி இவன் நிப்பான் நான் பக்கத்துல. அத மாதிரி இது மாதிரி ஒரு வீட்லயும் இது மாதிரி ஒரு குறும்புகள்லாம் செய்யறான். அதுக்கப்புறம் கண்ணை புரட்டி விழித்து பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். திடீர்னு இந்த கண்ணை அப்படியே மேல இமையை பிடிங்கி வச்சுட்டு அப்படியே பயமுறுத்துறதான். அப்படி அந்த பசங்க எல்லாம் பார்த்து பயந்துட்டு என்ன இப்படி பண்றானே கண்ணன் அப்படின்னு சொல்லி பயப்படுவான். அப்படியெல்லாம் செய்வானா. இப்படியெல்லாம் குறும்புகள் செய்கிற பிரானே, நீ வந்து என்ன செய்யணும்? உன்ன கனிகள் தருவன் ஒளிகடல் ஓத நீர் போல வண்ணம் அழகிய நம்பி. கடல் மாதிரி ஒரு நிறம் அவன். கடல்னா நீளமா கருப்பான்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிறம். அந்த நிறத்திலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனமாட நீ வார. நீ வந்து இன்னைக்கு குளிக்கிறது நம்ம தான் சொல்றோம் குளிக்கணும்னு, நம்மளுக்கு தான் சொல்லிக்கலாம். ஆனா பெருமாளுக்குன்னா திருமஞ்சனம் வந்து திருமஞ்சனம் என்றுதான் சொல்ல முடியல. மஞ்சனமாட நீ வாரான்னு சொல்றாரு. கோயில்ல எல்லாம் பெருமாளுக்கு அபிஷேகம் கூட இதுல சொல்ல மாட்டாங்க, திருமஞ்சனம் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப திருமஞ்சனமாட நீ வாராய் அப்படின்னு கூப்பிடுறா. அடுத்தது என்ன அடுத்த பாட்டுல என்ன சொல்றா? பால் கறந்து வச்சேன், தயிர் கடைஞ்சி வச்சேன், உரி மேல வெண்ணெய் வச்சேன். இதுதான் அந்த என்னன்னா ஆயர் பாடியில இதுதான் அவர்களுடைய வாழ்வாதாரமே. அதுதான்
பால், தயிர், வெண்ணெய், மோர், நெய். இதான் கம்சனுக்கு கப்பம் கட்டணுமா வேற. ஒரு நாளைக்கு இவ்வளவு போகணும், இத்தனை குடம் பால், தயிர் எல்லாம் போகணும்னு கம்சனுக்கு வேற இவங்க கப்பம் கட்டணுமா. இப்ப இவருடைய வாழ்வாதாரமே இந்த தயிர், பால், மோர் தான். இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. நீ பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் எம்பிராணி. நீ பிறந்த இங்க ஒண்ணுமே நான் பார்த்ததே இல்லை. எல்லாத்தையும் நீ தான் இப்படி பண்ற, நீனே சாப்பிட்டுற. இது எங்கேயாவது அடுக்குமா பாருங்க. ஒரு சின்ன குழந்தை அத்தனை பேர் வீட்லயுமா அவ்வளவு பாலையும் தயிருமா செய்ய முடியும்? எல்லாமே கண்ணனுடைய மாயம். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை எந்த அளவுக்கு சாப்பிட முடியும் அது வயிறு கொள்ளும். ஆனா எல்லாரும் சொல்றாங்க உரிமையில வச்ச வெண்ணி சாப்பிட்டுச்சு. அந்த பொம்பளை வந்து சொல்றா, கீழ் வீட்டு பொம்பளை வந்து சொல்றா, மேல் வீட்டு பொம்பளை சொல்றா, ஏத்த வீட்டு பொம்பளை சொல்றா, கோடி வீட்டு பொம்பளை சொல்றா. எல்லாரும் வந்து உங்களுடைய கண்ணன் எங்க வீட்டுல வெண்ணெய் தேடி தின்னுட்டான், எங்க வீட்டுல வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டான், எள்ளுருண்டை எடுத்து சாப்பிட்டான், எல்லாம் வந்து சொல்றாங்க. எப்படி ஒரு குழந்தை இவ்வளவு திங்க முடியுமா? எல்லாம் ஒரு மாயம். அவர்கள்லாம் ஒரு அப்படிதான் நடக்குது அவங்க தெரியுது. ஆனா அவங்களுடைய பொருளாதாரம் எந்த விதத்திலும் பாழ்படவில்லை. அது நல்ல வளமாக இருந்தது. ஆயர்பாடியில 5 லட்சம் குடி பெண் இருந்துதான் வீடு. அந்த வீடு அதெல்லாம் அதுக்கு மேல வந்து மாடுகள் கூடி கூட்டம், கறவை கணங்கள் பல கறந்து அப்படி சொல்றாரு. கற்று கறவை கணங்கள், அப்படி கணங்கள் கூட்டம் கூட்டமா இருந்ததுதான் மாடுகள் எல்லாம். அவ்வளவும் மேய்த்து அதை வைத்துதான் அவருடைய வாழ்வாதாரம், பொருளாதாரமே சிறப்பாக இருந்தது, வளமாக இருந்தது என்று சொல்கிறார். அப்படி ஒரு மாயாஜாலமாக எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணெய் காணும், இவன் தான் சாப்பிட்டு. இதுவும் தினைக்கும் ஏதாவது ஒண்ணு கண்ணனை பற்றி பேச வேண்டும். அவர்களுக்கு கண்ணனை பற்றி பேச வேண்டும், கண்ணனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஒரு இப்படி புகார் சொல்றாங்களேன்னு கண்ணன் வந்து போகாம வீட்டிலே நிறுத்தி வச்சுக்கிட்டாலாம் யசோதை. உடனே புகார் சொன்ன பெண்கள்லாம் ஓடி வந்து, ஏன் இன்னைக்கு கண்ணன் எங்க வீட்டுக்கு வரக்கானோம் அப்படின்னு கேட்பாங்களாம். நேற்று தானே புகார் சொன்னேன், அப்ப எதுக்கு வந்து வரலன்னு கேக்குறேன். அதெல்லாம் இல்ல, கண்ணன் வந்தாதான் எங்கள் வீடு, கண்ணன் வந்து குறும்புகள் செய்தால்தான் எங்கள் வீடு, கண்ணனை வர சொல்லுன்னு அவளும் கூட்டிட்டு போயிடுவாளாம், தூக்கிட்டு போயிடுவாளாம் கண்ணன். அப்படியே பேசிக்கொள்வாரலாம். இன்னைக்கு வந்து கண்ணன் வந்து பெரியாள் எப்படி குன்று குடை பிடித்தான், நம்ம சின்ன பையன் நமக்கெல்லாம் எவ்வளவு நன்மை சொல்லுகிறான், அவன் வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு தேவன் மகனாத்தான் இருக்கணும், தெய்வமாத்தான் இருக்கணும், நம்மளாம் வந்து என்னவோ சின்ன பிள்ளை மாதிரி அவனை நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்னும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்களாம் அவங்க இருக்கும்போது. ஆனா இதே கண்ணன் வந்து நின்ன உடனே அவனுடைய குறும்பு புன்னகையும் அவனுடைய குறும்பையும் பார்த்தா அப்படியே மனமுருகி அவன் அந்த எப்படி அப்படியெல்லாம் அணைத்து கொண்டு அவனை பாடி எப்படியா இருக்கிறோம் அப்படியே மனசு மாறிடுவாங்க. அப்படி ஒரு தினம் தினம் அந்த ஆயர்பாடியிலே ஒரு மாயாஜாலம் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்படித்தான் அவருடைய மனங்களை அவன் வசியம் பண்ணி வைத்திருந்தான். சின்ன பெண் 10 வயசு வரைக்கும் தான் இருந்தான் அந்த ஆயர்பாடியில. பிறந்த அன்னைக்கு அந்த சிறையிலிருந்து கொண்டு வந்து வசுதேவன் விட்டு போனார். பிறந்த அன்னைக்கு இந்த மாயர்பாடிக்கு வந்தான். 10 வயசு வரைக்கும் இருந்தான். 10 வயசுல அவனுடைய கம்சன் மாமன் வந்து அழைச்சிட்டு போனா, அங்க போய் கம்சன் வதம். அதுக்கப்புறம் வளர்ந்ததெல்லாம் அவனுடைய அந்த தாய் வசுதேவன், அந்த தேவகி அங்க வளர்ந்து போயிட்டான். அந்த 10 வயசு வரைக்கும் இந்த இருந்து அவன் பண்ணிய லீலைகள் காலத்துக்கு இன்னைக்கும் எல்லா ஆழ்வார்களும் அதைத்தான் பாடுகிறார்கள். பாகவதத்தில் அதை தான் விவரிச்சு சொல்றாங்க. அவ்வளவு அந்த மனம் கவரும் லீலைகள். இந்த லீலைகள் தான் சொல்லணும். அவன் ஏதோ குறும்பு பண்ணா, கெடுதல் பண்ணனா கிடையாது. எல்லாமே இந்த கிருஷ்ணானுபவத்தை விரும்பி நின்ற அந்த ஆயர்பாடி பெண்களின் மனத்தை வசீகரிக்கிற ஒரு லீலைகள் என்றுதான் சொல்ல. அவர்களுக்கு அந்த கிருஷ்ணானுபவம் கிடைத்து கொண்டிருந்தது. அதுதான் சொல்லணும். வேறு எந்த விதமான இந்த குற்றங்குறை சொல்வதற்கு அங்கே இடமில்லை. எல்லாமே கண்ணன் வயது ஒத்த பெண்கள், கண்ணனை விட மூத்த பெண்கள், இன்னும் அவர்களுடைய அம்மாக்கள், அப்பாக்கள், அவனுடைய தோழர்கள், இப்படிதான் இந்த ஆயர்பாடியில இருந்த மக்கள் 10 வயசு வரைக்கும் தான் இருந்தாங்க. அதனால அதை வந்து ஒரு கிருஷ்ணானுபவத்தை அவர்களுக்கு ஒரு மனம் மயக்குகிற அளவிலே அவன் கொடுத்து கொண்டிருந்தான் என்றுதான் வந்து இது வந்து இதை நம்ம இப்படித்தான் பார்க்கணும். அடுத்தது என்னன்னு சொல்றாரு, கன்றினை வாளோலை கட்டி கனிகள் உதிரவே எரிந்து பின்தொடர்ந்து ஓடிவோர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போல். இதுவும் அவன் செய்த லீலைகள் தான். கன்றில் வாள்ல வந்து ஓலையை கட்டி அதை துரத்தி விடுறான். அது ஓடும்போது அந்த சத்தம் கேக்குதான், அது ஒரு குஷி இந்த பிள்ளைகளுக்கு. அப்படி போனா, அப்படி ஒரு அந்த கன்றா ஒரு அசுரன் வந்தான், விளாம்பழமா ஒரு அசுரன் வந்தான். அப்படி வந்தவளை இந்த கன்றை தூக்கி அந்த விளாம்பழத்து மேல எரிந்தானாம். அந்த விளாம்பழமாய் இருந்த அசுரனும் மாண்டு போனான், இந்த கன்றாய் வந்த அசுரனும் மாண்டு போனான். அந்த லீலை தான் இந்த பாட்டுல சொல்றாரு. இப்படி ஓடி போய் ஒரு பாம்பை பிடித்து ஆட்டினாய். இந்த காளிங்கன் என்கிற பாம்பின் மேலே
நடமாடி அந்த பாம்பையும் ஓட்டினாய். இப்படியெல்லாம் நீ வந்து குறும்புகள் செய்தாய். நீ உன்னுடைய திறத்தை எல்லாம் சொல்லி மாளாதுப்பா, எனக்கு தெரியாது. நீ பிறந்த திருநாள் இன்னைக்கு திருவோணம், நீ இன்னைக்கு குளிக்கணும், அவ்வளவுதான், நீ வந்துரு அப்படின்னு சொல்ற. இதுக்கு மேல கடைசி ஒரு அஸ்திரம் இருக்கு பாருங்க. இதுதான் சொன்னா எந்த பிள்ளையும் வந்துரும். யாருன்னா, நான் எத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காலில் சிரிக்கும். இந்த மாமா மகன் நப்பின்னை அவ பார்த்தானா சிரிப்பா. நீ இப்படி நிக்கிற நிலையை பார்த்தா எனக்கு உனக்கு பார்த்தா நல்லா அழகாதான் இருக்கிற. ஏன்னா அந்த இதுல எல்லாம் போய் விளையாடி உடம்பு பூரா புழுதியும் அந்த இதுமா வந்து நிக்கிற நீனு. இந்த கோலத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நல்லா அழகா இருக்கிற, இப்போ எனக்கு நல்லா இருக்கு. ஆனா நப்பினை பார்த்தால் சிரிப்பா இல்ல, உன் மாமன் பொண்ணு நப்பினை பார்த்தால் சிரிப்பா, இப்படி நிக்கிறான் பாரு குளிக்காம அப்படின்னு அவ கேலி பண்ணுவா. அதுக்காகவாச்சும் வந்துடுறா. எப்படி நயமா கூப்பிடுறா பாருங்க. பூனி தொழிவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி. நீ போய் விளையாடி இந்த புழுதியை அப்பிட்டு வந்து ஒரு பொன்மேனி, ஏன்னா அவன் கருப்பு ஏற்கனவே, இந்த புழுதியை அலைஞ்சதுனால அவனுடைய மேனி பொன்மேனி மாதிரி இருக்குதான். அந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர். யாராவது பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்படி புழுதி ஆடிட்டு வந்திருக்கிறான், இந்த யசோதை இவளை குளிப்பாட்டாம வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி கண்டார் பழிப்பர். நான் எத்தனையும் இல்ல, வெக்கமே இல்லையாடா உனக்கு, இப்படி எல்லாம் பார்த்து படிக்கிற மாதிரி நிக்கிறியே. நப்பிள்ளை காணில் சிரிக்கு, இதெல்லாம் மத்தவங்களை தள்ளு, உன் மாமா பொண்ணு நப்பிள்ளை பார்த்தால் சிரிப்பாளே, கேலி பண்ணுவாளே. அதுக்காவது மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வா. எப்படி கொஞ்சரா மாணிக்கமே. அவங்கவுங்க பிள்ளைக்கு அவங்கவுங்களுக்கு பிள்ளை அப்படி இதுதான் இருக்கும். இருந்தாலும் இவள் எப்படி கூப்பிடுறா பாருங்க, மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய். இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு விதமாக சொல்லி அந்த கண்ணனை கெஞ்சி கொஞ்சி அவனுடைய லீலைகளை எல்லாம் சொல்லி, இது வந்து எல்லாமே அனுபவம் தான். குளிப்பாட்டி அப்படித்தான் கூப்பிட்டு குளிப்பாட்டினாளா, குளிப்பாடாம வந்தானா, இதெல்லாம் அப்புறம். பெரியாழ்வார் அவருடைய மனத்திலே எப்படியெல்லாம் இந்த கண்ணனை அனுபவித்தார் யசோதை பாவனையில இருந்து. ஏன் யசோதை பாவனையில செய்யணும்னா, ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி வேணாலும் அவனை அனுபவிக்கலாம். அவன் ஆண்டான், நான் அடிமை அப்படின்னு கூட ஒரு பாவனையில சில பேர் பாடுவாங்க. இன்னொரு பாவனை தோழனாக நினைத்து பாடுபவர்கள் இருக்கிறார்கள். அவன் அம்மா நான் அவனுடைய பிள்ளை என்று பாவனையில பாடலாம். நான் அம்மா அவன் பரம்பொருளையே பிள்ளையாக நினைத்து அப்படி பாடலாம். இப்படி பலவிதமான உறவுகள் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா. என்ன நிலையில நம்முடைய மன உணர்வுகள் அவனை உணர்ந்து கொள்கிறோமே. நம்ம அவனை கண்ணால பார்த்ததில்ல, அவன் கண் எதிர்க்க வந்ததில்ல, கோயில்ல அவனுடைய அழகான உருவத்தை பார்க்கிறோம். எப்படியாவது அவனை நம்முடைய நம்மளுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். நம்மால் அதை உணர முடிவதில்லை. இப்படி ஒரு பாவனையில அவன் அம்மாவா நான் அம்மாவா, ஏதோ ஒரு பாவனையில எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு. அவன்தான் என்னை படைத்தான், அவன்தான் சுவாமி, அவனுடைய உடைமை பொருள் நான். அவன் என்னை எப்படியும் ஆளலாம். அதனால் அவனுடைய உடைமை பொருளாக இருக்கிற நான் அவனிடத்திலே அவன் என்னை படைத்ததற்காக நான் என்னுடைய நன்றியை காட்டுகிறேன், என்னுடைய அன்பினை கொடுக்கிறேன். இந்த அன்போடு அவனை அனுபவித்து அவனுடைய அடிபணிந்து அவனுக்கே ஆளாய் கிடந்து அவனையே அடைகிறான். அதுதான் என்னுடைய தாற்பயம். வந்து ஒவ்வொரு உணர்வு நிலையிலே படிநிலையிலே நாம எவ்வளவு தூரம் பரிணாம வளர்ச்சியில எவ்வளவு தூரம் முன்னேறிக்கிறோமோ, பழுத்த ஒரு உணர்வு நிலைக்கு போகிறோமோ, அதற்கு தகுந்த நம்முடைய அந்த உணர்வானது மேன்மை அடைந்து அந்த பக்தி பரபக்தி பரமபக்தின்னு சொல்லுவாங்க. இந்த பரமபக்தி என்கிறது உயர்ந்த நிலை, அந்த முக்தி நிலைக்கு நம்ம இட்டு செல்லும். அந்த நிலைக்கு உதவுவதுதான் இந்த பாசுரங்கள் எல்லாம். அவர் ஒரு நிலையில இருந்து பாடுறார். இது இப்படி தாய் நிலையில இருந்து பாடுறார். அதுக்கப்புறம் இவருடைய பக்தி முற்றி, அதுக்கப்புறம் அந்த காதல், இந்த நாயகி பாவனை வருது, நாயகியோட அன்னை பாவனை வருது, இப்படி பாடுகிறார். அப்பதான் பார்த்துட்டோம். இதுதான் இப்படி பாடி கடைசியா அந்த பாசுரத்துல முடிக்கிறார். 10வது பாசுரம் என்ன சொல்றாரு? இந்த சீர்மலி செந்தமிழ் வல்லார் தீவினை யாதுமில்லரே. இந்த 10 பாசுரத்தை யார் பாட வல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தீவினை எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். எப்படின்னா, யசோதை எப்படி எல்லாம் கண்ணனை மஞ்சனம் மாற்றினாலோ அந்த பாசுரத்தை பெரியாழ்வார் பாடிய இந்த 10 பாசுரங்களையும் பாட வல்லவர்கள் தீவினை யாதுமில்லரே என்று சொல்லி இந்த திருமொழியை முடிக்கிறார். எனக்கு தெரிந்த வரையிலே இதை எடுத்து சொன்னேன். குறை இருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும், நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்பதால் என்னுடைய உரையை இத்துடன் இந்த அளவிலே முடித்துக் கொள்கிறேன். பொறுமையுடன் கேட்டவங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும், இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த அம்மாவுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக அருமை அம்மா, மிக அற்புதமாக உங்களுடைய உரையை நல்கினீர்கள். கண்ணனை நீராட அழைத்த அந்த யசோதையினுடைய அந்த பாவம் பெரியாழ்வாரை தொற்றிக் கொண்டது. பெரியாழ்வாரை தொற்றியதால் தானும் யசோதையாகவே நினைத்து கண்ணனை அழைத்த விதம், நீராட வாராய் நன்னலறிய பிரானே நாரணா நீராட வாராய் என்றும் இன்று நீ நீராட வேண்டும். அதாவது குழந்தைகள்லாம் ஏதாவது நல்ல நாள் பொழுதும் கட்டாயம் தலைக்கு தண்ணி குளிக்க தலை முழுகணும் அப்படிங்கிற அந்த பொருள்ல அந்த குளிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய சோம்பேறித்தனப்படக்கூடிய குழந்தைகளை எப்படி சொல்லுவோன்னா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு திருநாள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி அங்க பெரிய ஆழ்வாரும் அந்த குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி கிருஷ்ணனை இன்றைக்கு திருவோண நட்சத்திரம், நீ பிறந்த திருவோணம், அதனால் நீ கட்டாயம் இன்னைக்கு நீராடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுவும் உனக்கு எல்லோரும் அதாவது நீ உடம்பெல்லாம் புழுதிப்பட்டு உன்னை பார்ப்பதற்கே எல்லோரும் உன்னை பார்த்தாலே எல்லோரும் நகைக்கின்ற விதத்தில் இருக்கின்றாய். நாங்கள் நகைத்தால் பரவாயில்லை, உன்னுடைய நப்பின்னே நகைப்பாளே, அவள் உன்னை பார்த்து கேலி செய்வாளே என்றெல்லாம் நீ சொல்றது இன்றைய, அதாவது நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் மாதிரி இது சில நேரத்தில் நமக்கு தோன்றுகின்றது. அப்படி என்ன அழகாக ஒவ்வொன்றையும் ரசித்து அதை அனுபவித்து இந்த பெரியாழ்வார் பாடியிருக்கின்றார். இந்த பாசுரங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இந்த அற்புதமான பாசுரங்களை எல்லாம் மிக அருமையாக எங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்துணர்த்தினீர்கள். அம்மா அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக மனோகரன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏற்கனவே சரஸ்வதி அம்மையார் அவர்கள் ஒரு பாடல் பாடி ஒரு கீர்த்தனை போல பல்லவியை எடுத்து கொடுக்க, அதற்கடுத்து அனுபல்லவியாக தலைமை உரையாற்றிய கோவிந்தம்மாள் அவர்கள் அருமையாக அதை முன்னெடுத்து செல்ல, அதற்கு பின்னால் சிறப்புரையாற்றிய பானுமதி அம்மா அவர்கள் சரணங்களை தொடுக்க ஒரு அருமையான நீராடல் கீர்த்தனை இங்கே ஒரு 40 மணித்துளிகள் ஒரு இசை நிகழ்ச்சியாகவே இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பெரியாழ்வார் தன்னை தாயாக பாவித்தல் என்பது கலைஞர்களுக்கு உரித்தான ஒரு அம்சம். அந்த அம்சம் பெரியாழ்வாரிலே தூக்கலாக இருக்க, அவர் முழுக்க அன்றைய நடைமுறை சார்ந்து எப்படி இந்த குழந்தை புழுதியிலே விளையாண்டிருக்கும், மேல் முழுக்க வெண்ணெய் உண்டதனால் எண்ணெயும் புழுதியும் அப்பி கிடக்கிறது, இன்று உனக்கு பிறந்த நாள், நீ நீராடித்தான் ஆக வேண்டும் என்று எவ்வளவு அழகாக அந்த ஆயர்பாடியிலே கண்ணன் செய்த குறும்புகளை எல்லாம் தெளிவாக நம்முடைய மனத்திரையிலே ஓடவிட்ட பெரியாழ்வாரின் தமிழ், அதை எடுத்து சொன்ன அம்மாவின் தமிழ் அருமை அருமை. நாரணா நீராட வாராய், எம்பிரான் ஓடாதே வாராய், மஞ்சனமாட நீ வாராய், அழகனே நீராட வாராய், சோ தம்பிரான் இங்கே வாராய், மஞ்சனமாட நீ வாராய். ஆக ஒவ்வொரு இடத்துலையும் ஓடாத, வந்துரு நீராட வந்துரு, ஏன்னா அதுதான் நல்லது, உனக்கு நல்லது, சுகப்படுவாய். அது என்ன அழகான ஒரு பேச்சு வழக்கு, சொப்பட நீராட வேண்டும். ஆக சுகப்பட அப்படிங்கிறத எவ்வளவு அழகா ஒரு பேச்சு வழக்காக ஆழ்வார் மாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயல்பாகவே தனக்கு உறவு முறையாக இருக்கக்கூடிய அந்த பெண் முன்னால் தான் அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அந்த எண்ணத்தை சிக்கன மனதிற்குள்ளே சிறைப்பிடித்து கொண்ட பெரியாழ்வார் இங்கே நற்பினையை அழைத்து பாடலின் சுவைகிறது, பார்க்கிறாள் சிரிக்கிறாள்,
அவளுக்கு முன்னால் நீ சிறுமைப்பட்டு விடக்கூடாது. நீ மிகப்பெரிய புகழுக்குரியவன். ஆக எத்தனை குறும்புகளை செய்திருக்கிறாய். குறும்புகளா? இல்லை, அவையெல்லாம் மனத்துக்கு கரும்பு என்று அழகாக பேசியிருக்கிறார். ஆக சொன்னால் இன்னும் போகும். அவர்களுடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உற்சாகமும் எழுச்சி மிகுந்த உரையும் இன்னும் 2 மணி நேரங்கள் கூட அவர்கள் பேசுவார்கள். ஆனாலும் கூட நேரம் கருதி அவர்கள் சட்டென முடித்தது. ஏதோ மனதிற்குள்ளே ஒரு ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆனாலும் அருமையான தமிழ், அருமையான உரை, நல்ல உரையை இன்று செவிகள் நன்றாக கேட்டன. இதைவிட வேறென்ன வேண்டும்? வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக செல்வன் ஐயா, குமரி செல்வன் ஐயா, உங்களுடைய வணக்கம் அம்மா. வணக்கம். இன்று மிக அருமையாக நமது தளம் சென்று கொண்டிருக்கிறது. 68வது நாளை நெருங்கி செல்லக்கூடியது. முத்தமிழ் சங்கம் பெருமையுடன் நிறைய கருத்துக்களை நமக்கு கிடைப்பதற்காக பல முனைவர்கள் மற்றும் ஆழ்வார்கள் ஆளுமைகளை கொண்டு நடத்தக்கூடிய சிறப்பில் இன்று தலைமை உரையாற்றிய கோவிந்தம்மாளம்மா இந்த நிகழ்விற்கான தலைமை உரையை சிறப்புடன் கொடுத்திருந்தார்கள். மிக சிறப்பு. மற்றும் நமக்கு இன்று பானுமதி அம்மா அருமையுடன் பெரியாழ்வாரில் கண்ணனை நீரா இவ்வாறு இன்றைக்கு நமது முத்தமிழ் சங்கம் பெருமையுடன் அவர்களுடைய இந்த ஆழ்வார் பெரியாழ்வாரின் பாசுரங்களில் கண்ணனை நீராட அழைத்தால் கண்ணனுடைய மாயஜால வித்தைகளையும் அதனுடைய அடக்கி அவரை எப்படி குளிப்பாட்ட நீராட கூட்டிகிட்டு போவதற்கு உள்ள சிறப்புகளாக எடுத்து கூறியிருந்தார்கள். மிக எளிமையாக சிறப்பாக அவருடைய பாடல் அருமையாக இருந்தது. அனைத்தும் அருமை, வெகு சிறப்பு. மேலும் கண்ணன் 10 வயது வரை என்னென்ன லீலைகள்லாம் செய்தார், அதை அவரை நீராட அழைப்பதற்கான செயலாக இன்றைய நாள் பெரியாழ்வாருடைய பாடல்கள் எடுத்து என்பதாக அம்மாவுடைய புலமை வெகு சிறப்பானது. அருமை அம்மா, வெகு சிறப்பாக உங்களுடைய கருத்துக்கள் அருமை. நமது முத்தமிழ் சங்கத்திற்கு வாழ்த்துக்கள். நன்றி. இதுதான் முதல் தரம், இதுதான் முதல் முறை. இல்லைங்கய்யா, இதான் இன்னைக்குதான் முதல் முறை. இல்ல வேற தலைப்புல இது ஐயா தை நீராடல். இல்லைங்கய்யா, இன்னும் பேசலையே. ஐயா செல்வன் ஐயாவும் கோவிந்தம்மாளம்மா இன்னும் பேசல, பேசி முடிக்கல. சரி. நன்றிமா, நன்றி. அருமையா அன்னைக்கு அம்மாவுடைய ஏன்னா நல்ல உருகி பாடினாங்க. அவங்க வந்து எனக்கு அவங்க உருகி பாடுறதெல்லாம் பார்த்தா அப்படியே அந்த இதுல அந்த பக்தியில நல்லா கரைஞ்சது மாதிரி இருக்கு. இந்த ஒரு 10 விதமான பாடல்கள், 10 விதமான லீலைகளை கொண்ட பாடல்களை ரொம்ப மன உருகி பாடினது போல இருந்தது.